2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். உங்கள்கிட்ட மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், நான் வீடியோவை போடுறேன்னு. ஒருத்தர் ஷேர் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் என்னாலே மறக்க முடியல. அவர் பார்த்தீங்கன்னா அது காலேஜ் நடக்கும்போது நடந்த இன்சிடெண்ட். அவர் ஊட்டியில் இருக்க ஒரு காலேஜில் படிச்சுட்டு இருந்திருக்காரு. அவர் ஊர் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் தான். ஸோ ஊட்டியிலேருந்து திண்டுக்கலுக்கு கிளம்பியிருக்காரு. அப்படி பைக் ரைட் பண்ணும்போது ஒரு ஊட்டியில் ஒரு இருட்டான இடம். அந்த டைம் பார்த்தீங்கன்னா 12:30 ஆயிடுச்சு. அப்படி அந்த இருட்டான இடத்துல போயிட்டு இருக்கும்போது யாரோ ஒரு கேர்ள் ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு நிற்கிற மாதிரி அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அவரும் பக்கத்தில் போய் ஹெல்ப் வேணுமா, லிஃப்ட் வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அந்த லேடி எதுவுமே பேசாமல் ஃபார்வர்டுன்ற, அதாவது கையை மட்டும் காமிச்சு ஃபார்வர்டில் போன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவரும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னு புரியாமல் அவரும் கிளம்பிட்டார். கிளம்பி ஒரு 10 to 20 மீட்டர்ஸ் போனதுக்கப்புறம் அவரோட மிரரில் பார்க்கும்போது பயங்கரமான ஷாக். ஏன்னா அந்த இடத்துல யாருமே இல்லை. ஸோ அவரும் ரொம்ப பயந்துட்டு வேகமாக அவங்களோட டீ ஷாப்பில் நிற்கிறாரு. நின்றுட்டு அவர் இந்த மாதிரி நடந்ததை சொல்கிறாரு. சொல்லும்போது அந்த டீ கடையில் இருக்குன்னு சொல்கிறது கேட்டு இவர் இன்னும் ரொம்பவே பயந்துட்டார். அது என்னென்னா ஒரு 1 வீக் முன்னாடி தான் அவங்க ஒரு பஸ் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. ஆக்சிடெண்ட் ஆனதில் மேக்ஸிமம் நிறைய பேர் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனாலே லாரி டிரைவர்ஸ் யார் எதை பார்த்தாலும் நிற்காம போய்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் மட்டும்தான் நின்று பேசியிருக்கீங்க, அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதை கேட்டதும் அவருக்கு இன்னும் பயங்கரமாக பயம் வந்துருச்சு. அவர் ஒரு டீ மட்டும் சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டார். கிளம்பி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் உண்மையான பயங்கரமான ஒரு விஷயமே நடந்திருக்கு. அதை நான் பார்ட் 2ல் சொல்கிறேன். இது நல்லா இருந்துச்சு, இது கண்டினியூ பண்ணலாம்னா அண்ட் பார்ட் 2 வேணும்னா நம்மளை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட்டில் ஹாரர்னு டைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்சிடெண்ட் உங்களுக்கு தான் நடந்திருந்தா கமெண்ட்லேயோ இல்லை டிஎம்லேயோ நான் சொல்லிட்டு போயிருங்க. உங்களோட நேம் கூட சொல்லாமல் நான் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன்.